அதானி முறைகேடு விவகாரத்தில் விசாரணை கோரி நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் பேரணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். ரமேஷ்குமார், கூடுதல் விவரங்கள் என்ன? அதாவது கௌதம் அதானியினுடைய நிதி முறைகேடு விவகாரம் தேசிய அரசியலில் ஒரு பரபரப்பையும் பல்வேறு விமர்சனங்களையும் ஏற்படுத்தி இருக்கிறது. கௌதம் அதானி மீதான இந்த நிதி முறைகேடு விவகாரம் குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் அவரை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் எனவும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்து வருகின்றன. அந்த கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த 4 நாட்களாகவே நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகளை சார்ந்த எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. அதன் தொடர்ச்சியாக 4வது நாளாக இன்றைக்கும் இந்தியா கூட்டணி கட்சிகளை சார்ந்த எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் பேரணியாக சென்று தங்களுடைய அந்த கோரிக்கையை வலியுறுத்தினர். குறிப்பாக ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி இடம்பெற்றுள்ள கட்சிகளை சார்ந்த எம்பிக்கள் அனைவரும் தங்களுடைய கைகளில் ரீல்ஸ் ஸ்வைப் பண்ணது போதும், இப்பவே கண்டென்ட் கிரியேட்டர் ஆகுங்க. டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேட்டர் மூலமா மாசம் பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியும். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்திய அரசியல் சாசனத்தின் பிரதியை ஏந்தியபடி இந்த ஆர்ப்பாட்டத்திலே பங்கேற்று அவர்கள் நாடாளுமன்ற வளாகத்திற்குள்ளே பேரணியாக சென்று தங்களுடைய அந்த கோரிக்கையை வலியுறுத்தினர். கையில் அரசியல் சாசன புத்தகத்தை ஏந்தியபடி சென்றதற்கான காரணம், இன்றைக்கு சட்டமேதை அம்பேத்கருடைய நினைவு நாள். இந்திய அரசியல் சாசனத்தை வடிவமைத்தவர். அவருடைய நாளில் இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதால் அரசியல் சாசனத்தை பாதுகாக்கப்பட வேண்டும், நீதி என்பது அனைவருக்கும் சமமாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக இந்திய அரசியல் சாசன புத்தகத்தின் பிரதியை கையில் ஏந்தியபடி இந்த ஆர்ப்பாட்டத்திலே பங்கேற்றனர். ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் அனைவரும் மோடியும் அதானியும் ஒன்றுதான், அதாவது மோடி அதானி தோனோ ஏக் என்கிற அந்த முழக்கங்களை எழுப்பியதோடு அதானியை கைது செய்ய வேண்டும் எனவும் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் தங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தினர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.